பிரேமலதா அவர்களுடைய பேச்சு நேற்று திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஆதாரத்தை காமிக்கல, நான் ஒரு பெரிய ஆதாரத்தை எடுத்து காமிக்க போறேன். பயங்கரமான ஆதாரம். அந்த ஆதாரத்தை எடுத்து காமிச்சோடனே முடிவாயிடுச்சு இருக்கிற ஓட்டு சேதாரம் தான். தூக்கி எப்பவுமே காமிக்கக்கூடிய அதே டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி காமிக்காங்க. இந்த பாருங்க எங்களுக்கு 2024 5 எம்பி சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறேன்னு சொன்னது எடப்பாடியார் அவர்கள் தான், ஆனால் கொடுக்காம என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நேற்று ஒரு விஷயத்தை ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் உங்களை தானே அவர் ஏமாத்தினாரு. அது மக்களுக்கு எதுக்கு? தேர்தலில் எல்லாம் தான். அப்போ நீங்கள் ஏமாத்தலையா? அங்கே போய்ட்டு 10 சீட்டு வருதுன்னு யாரு கூட கடைசி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? ஆமாம், இது ஒரு பக்கம் இருக்கனே. விருதுநகரில் வந்து அவர் விஜயபிரபாரனோட தோல்வியை நெருங்கிட்டு இருக்கும்போது அவர் தான் வெற்றி பெற வேட்பாளராக இருந்தது. தமிழ்நாடு முழுக்க அது பேசும் பொருளாக போயிட்டு இருந்துச்சு. கடைசி சுற்றில் தான் மாணிக் தாக்கூர் அவர்கள் ஜெயிச்சாங்கன்னு சொல்லும்போது அன்றைக்கு பேட்டி கொடுத்த பிரேமலதா அவர்கள் சொன்ன வார்த்தை, ஒரு சின்ன பையன் ஜெயிக்கிறதுல என்ன இருப்போது, இதில் கூட ஈகோ காமிப்பீங்களா, நீங்கள் கடைசியில் போய் கலெக்டர் மவுண்ட் எல்லாம் நெருக்கினீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சை பேசின பிரேமலதா அவர்கள் இன்றைக்கு இப்படியும் பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கேப்டன் லாரில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்ன ஏமாத்தினாங்க? ராஜ்யசபா ஒன்று தரேன்னாங்க. அவர் சொன்னது தரேன்னா ஆஃப்டர் இதுக்கு அப்புறம் தரேன் கூட்டணி. அப்புறம் ரெண்டாவது இவங்க கூட்டணி மறுபடியும் நெருக்கிறப்போ இதே இவர் கேபி முனுசாமியும் எஸ்பி வேலுமணியும் ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் அறிவித்தாங்க, தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறோம், அடுத்த டேர்மில் அவங்களுக்கு தர்றோம். இது இந்த டேர்மில், அடுத்த டேர்மில் 28. அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லை உங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருதா? ஜெயிச்சு வாங்குங்களேன். உங்களுடைய சுயநலத்தை ஜனங்கள்கிட்ட வந்து எப்படி சாதாரணமாகறீங்க பாருங்கள். வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரம் சரியில்லைன்றதை துரோகம் கொண்டு போகிறீங்க. அது எப்படி வியாபாரம் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? அது விஜயகாந்துக்கு நீங்கள் பண்ணது என்ன? என்னது அந்த கட்சியே இன்னைக்கு சரி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் பண்ணுறது என்ன? ஏன் அந்த எம்பி சீட்டை வாங்கி பாரத சாதி கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்கள் தம்பிக்கு ஏன் தம்பி கொடுக்குறீங்க? அதே மாதிரி தான் இவர் துரோகம் பண்ணிட்டார். துரோகி பழனிசாமி என்ன பண்ணிட்டாராம், அவினாசி தொகுதியை தனபால் கொடுக்கலையா?